5 ஆண்டுகள் கடந்த நிலையில் நான் சொல்கிறேன், நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகளால் தமிழ்நாடு தலை நிமிர்ந்துடுச்சு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால், ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழ்ந்தான், மக்களுக்காக திட்டங்களை தீட்டினான், மொத்தமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தான். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை செஞ்சா அதை மிஞ்சிறதா இன்னொரு சாதனை வரும், அடுத்து அதை மிஞ்சிறதா மற்றொரு சாதனை வரும். தேசிய ஒருமைப்பாட்டிலையும் நாட்டுப்பற்றிலையும் யாருக்கு குறைஞ்சவர்கள் அல்ல நாங்கள் என்பதை இந்த பேரவை உறுப்பினர் சார்பாக ஆளுநர் அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளிக்க வேண்டிய நான் இன்று ஆளுநருக்கு விளக்கமளிக்க வேண்டிய நிலையில், பேசக்கூடிய நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 6வது முறையாக வெற்றி பெற்றப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு கவலையும் இருந்தது. அதை நான் மறைக்க விரும்பல. இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போகிறேன், வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா, மக்கள் விரும்பக்கூடிய வகையில் ஆட்சி நடத்த முடியுமா, மக்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் ஆட்சி நடத்த முடியுமா என்ற கவலை தான் எனக்கு இருந்துச்சு. முந்தைய 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் அனைத்து துறையிலும் மிக மோசமான பின்னடைவை சந்திச்சு மோசமான நிலையை அடைஞ்சிருந்துச்சு. அதை சரி செஞ்சாகணும். அடுத்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அது ஒத்துழைக்காத ஒரு ஓரவஞ்சனை அரசாக இருந்தது. இந்த 2 நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளணும் என்பதுதான் எனது கவலைக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க, அப்படியான சூழலில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். அதனால தான் கவலை கொண்டவனாக நான் இருந்தேன். ஆனால் இப்போ 5 ஆண்டுகள் கடந்த நிலையில் நான் சொல்கிறேன், நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்னும் சொன்னா மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. என்னுடைய இலக்கில் நான் வென்று விட்டேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகளால தமிழ்நாடு தலை நிமிர்ந்துடுச்சு. மக்கள் மனநிறைவு அடையக்கூடிய வகையில் ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட அதிகம் வளர்ந்திருக்கு. இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை அண்ணாந்து பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் நம்முடைய திட்டங்கள், நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சாதனைகள், இதெல்லாம் தான் என் மகிழ்ச்சிக்கு காரணம். அடுத்து இன்னும் பெருமையோட கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நாங்கள் அமைக்க போகிற திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவுக்கு இருக்கும். ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய 5 ஆண்டுகள் வரப்போக ஒளிமயமான எதிர்காலத்தை உணர்த்துறதா அமைஞ்சிருக்கு. 6வது முறை ஆட்சி அமைந்த போது அது விடியல் ஆட்சியா அமையும்னு சொன்னோம். அந்த விடியலை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். கோடிக்கணக்கான மக்கள் மனங்களிலும் முகங்களிலும் மகிழ்ச்சியும் மனநிறைவையும் நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட விடியல் ஆட்சியோட மாபெரும் சாதனை திட்டங்களில் முக்கியமான சிலவற்றை மட்டும்
நான் சொல்ல விரும்புகிறேன். ஆட்சி பொறுப்பேற்றதும் நான் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணத்துக்கு தான். இந்த பயணங்களால் நாள்தோறும் 800 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை ஒவ்வொரு மகளிரும் சேமிக்கிறாங்க. இதன் மூலமாக 2021 மே மாதத்தில் இருந்து இப்போ வரை தோராயமாக 60,000 ரூபாய் வரை சேமிச்சிருக்காங்க. பெண்களுக்கான மிகப்பெரிய சமூக பொருளாதார பலத்தை இந்த திட்டம் வழங்கியிருக்கு. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 1,30,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறோம். இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் ஒவ்வொரு மகளிருக்கும் 29,000 ரூபாயை கொடுத்துருக்குறோம். அந்த பெண்கள் எல்லாரும் எங்கள் அண்ணன் கொடுக்கிற மாதாந்திர சீர்னு பெருமையோடு சொல்கிறாங்க. இந்த ஆண்டு தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாட 2,23,00,000 குடும்பங்களுக்கு 3,000 ரூபாயை வழங்கணும். தமிழ்நாடே மகிழ்ச்சியோட பொங்கலை கொண்டாடுச்சு. தமிழ்நாடு முழுக்க 20,59,000 பள்ளி குழந்தைகள் தினமும் காலையில் சூடான சத்தான சுவையான உணவை சாப்பிட்றாங்க. நான் முதல்வன் திட்டத்தில் 48,65,000 பயிற்சி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கு. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களில் 12 லட்சம் மாணவ மாணவியர் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிறார்கள். 2003 முதல் 2021 வரை அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தில் 6 மாணவர்கள் மட்டுமே பயனடைஞ்சாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்தில் 385 மாணவர்களுக்கு 162 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. ஆக்ஸ்போர்டு உள்ளிட்ட உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க. அரசு ஊழியர்கள், அந்த அரசு ஊழியர்களுடைய 23 ஆண்டுகால கோரிக்கையான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ அரசு ஊழியர்களுக்கு 17 விழுக்காடாக இருந்த அகவிலப்படியை இப்போ 58 விழுக்காடின் அளவுக்கு உயர்த்தி வழங்கிக்கிட்டு இருக்கோம். 2 லட்சம் விவசாயிகளுக்கு புதிய இலவச இணைப்புகள், மின் இணைப்புகள், 14 புதிய உழவர் சந்தைகள் தொடக்கம், 2,54,00,000 பேர் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பயன்பெற்று இருக்காங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48 திட்டத்தில் சாலை விபத்துக்குள்ளான 5 லட்சத்துக்கும் அதிகமானவரின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. அவங்களுக்கு 483 கோடி ரூபாய்க்கு காப்பீடு வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1,34,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு. 2 லட்சம் பேருக்கு கலைஞர் இல்லம் வீடுகள், 22,71,000 ஏழை எளிய குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, 4,000 கோயில்களுக்கு குடமுழுக்கு, 8,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் சொத்துக்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கு. 12 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு. தாய் மாணவர் திட்டத்தில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 27,55,000 பேருக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள். 5,700 கோடி ரூபாய் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக ஒதுக்கீடு. சர்வதேச தேசிய அளவிலான போட்டிகளில் வென்ற 200 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி. கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரையில்
கலைஞர் நூற்றாண்டு நூலகம், சென்னையில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், திருச்சி பஞ்சப்பூர்ல கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், முதல்வர் படைப்பகங்கள், 38 மாதிரி பள்ளிகள், 37 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள், 19 தோழி விடுதிகள், 141 மினி ஸ்டேடியங்கள், பழங்குடியினர் வாழ்க்கை தரத்தை உயர்த்த 1000 கோடி ரூபாயில தொல்குடி திட்டம், 1000 கோடி ரூபாயில அயோத்திதாசர் பெயரிலான ஆதிதிராவிடர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம், 6045 கோடி ரூபாயில வட சென்னை வளர்ச்சி திட்டம், நெடுஞ்சாலைத்துறை மூலமா 24,774 கிலோமீட்டர் நீள சாலைகள், 180 உயர்மட்ட பாலங்கள், 20,484 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிராம சாலைகள் மேம்பாடு, 121 தடுப்பணைகள், 101 அணைக்கட்டுகள், மிக நீளமான ஜிடி நாயுடு மேம்பாலம், மிக நீளமான வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம், 87 கூட்டு குடிநீர் திட்டங்கள். அதன் மூலமாக 3 கோடி மக்கள் பயன்பெறக்கூடிய 75 லட்சம் வீட்டு இணைப்புகள், விடுதலை போராட்ட வீரர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு 23 மணிமண்டபங்கள், 70 சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை வள்ளுவர் கோட்டம் சீரமைப்பு, கேரள மாநிலம் வைக்கத்தில் பெரியார் நினைவகம் சீரமைப்பு, கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம், கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கோவையில செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா சீரமைப்பு, 30 கோடி ரூபாயில சென்னையில் ஹஜ் இல்லம் கட்ட உத்தரவு, 10 கோடி ரூபாயில் தொன்மையான தேவாலயங்கள் புதுப்பிப்பு, சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனால் சொல்றதுக்கு தான் நேரம் இல்லை. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை செஞ்சா அதை மிஞ்சிறதா இன்னொரு சாதனை வரும், அடுத்து அதை மிஞ்சிறதா மற்றொரு சாதனை வரும். இப்படி சாதனைக்கு மேல் சாதனை, சாதனைகளை படைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னையோட நான் பொறுப்பேற்று, இந்த அரசு பொறுப்பேற்று இன்னையோட 1724 நாள் ஆகுது. 1724 நாள் ஆகுது. இந்த 1724 நாட்கள்ல 8685 நிகழ்ச்சிகளில் நான் கலந்துகிட்டு இருக்கேன். 15,117 அரசு கோப்புகளில் கையெழுத்திட்டு இருக்கேன். சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு 173 முறை பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். அதுலேயும் 71 மாவட்ட மாபெரும் அரசு நலத்திட்ட விழாக்களில் பங்கேற்று 44,44,721 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறேன். அது இல்லாமல் அடிக்கல் நட்டினது, முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வச்சதுன்னு எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட என்னால் சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால், ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழ்ந்தான், மக்களுக்காக திட்டங்களை தீட்டினான், மொத்தமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தான். இதெல்லாம் வெறும் புகழ்ச்சி இல்லை, எல்லாமே உண்மை. இதை எதிர்க்கட்சிகளால தாங்கிக்க முடியாது என்பதையும் வராத நிலையில நாம் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக செயல்பட வேண்டிய ஆளுநர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக, மக்களுக்கு பாடுபடக்கூடிய நமக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவது தான் நமக்கு உள்ளபடிய வேதனையாக இருக்கு. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தான் படிக்க வேண்டிய உரையை படிக்காமல் போகிறது வேடிக்கையாக இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, அவர் வகிக்கிற பதவியை அவரே அவமானப்படுத்துகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்துட்டு
கேவலப்படுத்துகிற செயலாக இருக்குது. அதுலேயும் கடந்த 3 வருஷமா நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒரே காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காம வெளியேறுவதை மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவாலாகவே இந்த பேரவை கருத வேண்டியுள்ளது. கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது. கோடிக்கணக்கான மக்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் செயல்படக்கூடிய அரசு இது. ஆளுநர் உரை தொடங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதும் முடிவுறும் போது நாட்டுப்பண் பாடுறதும் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு. முதலிலேயே நாட்டுப்பண் பாடவில்லை என்பதே திரும்ப திரும்ப குற்றச்சாட்டாக அவர் சொல்லிட்டு வரார். இந்த நாட்டின் மீதும் நாட்டுப்பண் மீதும் அளவற்ற பெருமதிப்பை மரியாதையை கொண்டுள்ளவர்கள் நாங்கள். தேசிய ஒருமைப்பாட்டிலையும் நாட்டுப்பற்றிலையும் யாருக்கு குறைஞ்சவர்கள் அல்ல நாங்கள் என்பதை இந்த பேரவை உறுப்பினர் சார்பாக ஆளுநர் அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிற நிலையில் நாங்களும் இல்லை. தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை. ஜனநாயக தேசத்தின் அரசமைப்பு மாண்பை எதேச்சதிகார தன்மையை விட மாற்ற நினைப்பவர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் தேச விரோதிகள். அவங்க யாருன்னு நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்தை நம்முடைய எழும்பூர் தொகுதி உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் தொடங்கி நிறைவாக மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்களோட பேசியிருக்கிறாங்க. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளிக்க வேண்டிய நான் இன்று ஆளுநருக்கு விளக்கமளிக்க வேண்டிய நிலையில பேசக்கூடிய நிலையில நின்று கொண்டிருக்கிறேன். இது பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும், இன்னும் சொன்னால் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்கொள்ளாத நெருக்கடி இது. அவங்க காலத்தில் இருந்த ஆளுநர் கூட இப்படி இல்லை. ஆனால் முரண்பாடுகள் இதயத்தில் இருந்தாலும் அதை ரணமாக்கு வகையில் செயல்பட்டதில்லை. அந்த வகையில் அளவுக்கு அதிகமான சோதனைகளை எதிர்கொண்டவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எனக்கு புதிதல்ல. சோதனைகளை வென்று வளர்ந்தவன் நான். என்னை சீண்டி பார்ப்பவர்கள் மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடையலாமே தவிர அது என்னை எதுவும் செய்ய முடியாது. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தன்னுடைய உரையை வாசிக்காம வெளியேறினது ஏன் என்பதற்காக 13 குற்றச்சாட்டுகளோட ஒரு அறிக்கையை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கு. நான் அவருக்கு சொல்ல விரும்புவது, கடந்த நிதியாண்டில் 11.19 விழுக்காடு அளவுக்கு நாட்டிலேயே உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கு. இதை சொல்றது நாங்கள் அல்ல, ஒன்றிய அரசின் புள்ளியியல் துறை. ஆளுநர் கேள்வி கேட்கணும்னா அவரை இங்கே அனுப்பி வச்சாங்களே ஒன்றிய அரசு, அவங்கள தான் போய் கேட்கணும். இன்னும் அவருக்கு நான் சில புள்ளி விவரங்களை சொல்கிறேன். தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 17,23,698 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 3,58,000 ரூபாய். இது தேசிய சராசரியை விட 1.74 மடங்கு அதிகம். அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 98.3 விழுக்காடு அறிவியல் ஆய்வக வசதிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆனால் அகில இந்திய அளவில் 50 விழுக்காடு பள்ளிகளில் தான் இந்த வசதி இருக்கு. உயர்கல்வி நிறுவனங்களுக்கான ஒன்றிய அரசினுடைய தரவரிசையில் தலை சிறந்த 100 கல்லூரி பட்டியலில் 33 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு. மாநில அரசால் நடத்தப்படக்கூடிய தலை சிறந்த 50 பல்கலைக்கழகங்களில் 10 பல்கலைக்கழகங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு 788 புள்ளிகளோட இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆலோசனை குழு அறிக்கையாக தாக்கல் செஞ்சிருக்கு. சமூக முன்னேற்ற குறியீடுன்னு
இதுக்கு பேர். பெரிய மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு 63.33 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்கு. இது தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறிய மாநிலம் என்பதை காட்டுது. இந்தியாவிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்கள் தொகை 11.2 விழுக்காடு. ஆனால் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே 1.43 விழுக்காடு மக்கள் தான் இருக்காங்க. அதையும் இல்லாமலாக்க தாய் மாணவ திட்டத்தை தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம அரசோட மக்களை தேடி மருத்துவ திட்டம் என்பது ஐநா அமைப்பினுடைய விருதை பெற்றிருக்கு. இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குறதுல பெஸ்ட் பர்ஃபார்மர் ஸ்டேட் ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் 2018 கடைசியில் இருந்த தமிழ்நாடு 2022 ஆண்டுக்கான தரவரிசையில் முதலிடத்தை அடைஞ்சிருக்கு. ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு 80.89 புள்ளிகளுடன் முதலிடம். மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தேசிய அளவில் 41.23 விழுக்காடு பெற்று நாட்டிலேயே முதன்மை மாநிலம். தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி ஆகிய பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம். ஒட்டுமொத்த நாட்டின் காலணி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு 38 விழுக்காடு பங்கு வகிக்குது. பன்னாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த 20 ராம்சார் தலங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தி திறனில் முதலிடம், மக்காச்சோள உற்பத்தி திறனில் 2வது இடம். சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் கடந்த கால அதிமுக ஆட்சியோட ஒப்பிடுகளில் கொலைகள், ஆதாய கொலைகள், வழிப்பறி, திருட்டு, பாலியல் வன்கொடுமைகள்னு எல்லாமே பெருமளவு குறைந்திருப்பது புள்ளி விவரங்கள் நமக்கு உறுதியாக்குது. அதிக அளவு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்த மாநிலமா இந்தியாவில் தமிழ்நாடு 2வது இடம். 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. நாம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது 73ஆக இருந்த பெருகால இறப்பு விகிதத்தை 40ஆகவும், குழந்தை இறப்பு விகிதத்தை 10.4 இருந்து 6.9ஆக குறைச்சிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக சேவை புரிந்த முதல் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு ஒன்றிய அரசால் தமிழ்நாடு விருது பெற்றிருக்கு. சிறந்த நீர் மேலாண்மைக்காக தேசிய அளவில் 3வது இடம். காச நோயை ஒழிக்க தமிழ்நாடு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டி தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. காகிதமில்லா சட்டமன்ற திட்டத்தினை மிக சிறப்பாகவும் விரைவாகவும் செயல்படுத்தினதுக்காக ஒன்றிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் விருது வழங்கியிருக்கு. உணவு பதப்படுத்தும் குறு சிறு நிறுவனங்களின் சிறந்த செயல்திறனுக்காக தமிழ்நாட்டுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. மாநில கூட்டுறவு வங்கியின் சிறந்த சேவைக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே விருது வழங்கியிருக்கிறார். ஒன்றிய அரசிடம் இருந்து மட்டும் தமிழ்நாடு 65க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கியிருக்கு. இவ்வளவுக்கும் பிறகும் ஆளுநர் விமர்சிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பார்வைதான் பழுதுபட்ட பார்வையாக இருக்கிறது. நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை பார்த்து கேட்டு அவற்றை தங்களுடைய மாநிலங்களையும் செயல்படுத்த பல்வேறு மாநிலங்களிலிருந்து அதிகாரிகள் வந்து தெரிஞ்சிட்டு போறாங்க. ஏன் நம்மளோட திட்டங்களை ஒன்றிய அரசை அடாப்ட் பண்ணி நாடு முழுக்க செயல்படுத்துறாங்க. நம்ம விமர்சிக்கிற ஆளுநருக்கு இதெல்லாம் மட்டும் தெரியாமல் இருப்பதுதான் வியப்பாக இருக்கு. இங்க மத சண்டை இல்லை, சாதி சண்டை இல்லை, கும்பல் வன்முறை இல்லை, தொடர் வன்முறை இல்லை. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. இந்த சாதனைகள் வரிசையில் மேலும் சில அறிவிப்புகளை வெளியிட நான் விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 2 லட்சம் வீடுகள் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில மேலும் புதிதாக 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். இரண்டாவது அறிவிப்பு, கிராமப்புற பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக விளங்குகிற ஊரக சாலைகளை மேம்படுத்துகிற முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 8911 கோடி ரூபாய் மதிப்பில் 20,000
20,484 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளது. மேலும் புதிதாக 1088 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 2200 கிலோமீட்டர் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, ஏழை மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களை பாதுகாக்கும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 33,60,000க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்கள் மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருமணமாகாத பெண்கள் மாதாந்திர ஓய்வூதியம் பெற்று வரும் நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் அளித்த விண்ணப்பங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் கூடுதலா 1,80,000 நபர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும். இதற்கான விழா வரும் 4/2/2026 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த அறிவிப்பு, இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முதல் முறையா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் 2008 சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கினார். அந்த சாதனையின் தொடர்ச்சியாக சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,200 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலர்கள் இறந்து விட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக 1,200 ரூபாயும், மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை உதவி பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக 1,100 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஓய்வூதியமாக 1,000 ரூபாய் வழங்கப்படும். சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் மேற்கூறிய பணியாளர்கள் உயிரிழக்க நேரிட்டால் இறந்த பணியாளர்கள் இறுதிச் சடங்கு செலவினங்களுக்காக 20,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த அறிவிப்புகள் மூலம் தற்போதுள்ள சிறப்பு காலமுறை ஊதிய பணியிடங்களில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களும், இத்தகைய பணியிடங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 1,50,000 லட்சத்திற்கு மேற்பட்ட ஓய்வூதியாளர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் பயனடைவாங்க. அடுத்த அறிவிப்பு, அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகளில் ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் விடுமுறை காலமான மே மாதத்தில் அவங்க கோரின ஊதியம் ஆகியவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அவங்க அடுத்த முக்கிய கோரிக்கையான நிரந்தர பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா, இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த தேர்தலின் போது யாரும் கொடுக்காத வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்தோம். முடிந்த அளவுக்கு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியும் இருக்கிறோம். உங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு சவால் விடப்பட்ட வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இவங்க செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் அனைத்து துறையும் எப்போ வளரணும்னு ஏக்கத்தில் இருந்தவங்களுடைய வாட்டத்தை போக்க அனைத்து துறையிலும் சமச்சீரான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம்.
பெரிய நகரங்களுக்கு மட்டும்தான் தொழிற்சாலைகளா, பாலங்களா, சாலைகளா, நூலகங்களா, கல்லூரிகளா, உட்கட்டமைப்பு வசதிகளான்னு சலிப்போடு கேட்டதை மாற்றி எல்லா பகுதிகளுக்கும், அனைத்து பகுதிகளுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்தையும் கொண்டு சென்றிருக்கிறோம். இவை அனைத்திலும் சமூக நீதியை, சமநீதியை நிலைநாட்டியிருக்கிறோம். இவை அனைத்தும் என்னால் தான் ஆனதுன்னு கர்வம் கொள்ளக்கூடியவன் அல்ல நான். மூத்த அமைச்சர்கள், நம்முடைய துணை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரின் பங்களிப்பு இல்லாமல் இதை நான் செயல்படுத்தி இருக்க முடியாது. ஆக்கபூர்வமான ஆலோசனை வழங்கிய இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இதெல்லாம் சாதனையான படைச்சிருக்க முடியாது. அது மட்டுமல்ல, தலைமைச் செயலாளர் தொடங்கி காவல்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அதிகாரிகள், அனைத்து நிலையிலும் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை அனைவருடைய பங்களிப்பும் இதில் இருக்கு. தமிழ்நாட்டின் கடைகோடி மனிதருக்கும் எல்லா திட்டங்களும் சென்று சேருவதை உறுதி செய்கிறோம். ஊர்கூடி தேர்தலுக்குன்னு சொல்லுவாங்களே, அதே போல அரசின் ஒவ்வொரு அணுவும் மக்களுக்காக செயல்படுற காரணத்தால் தான் சாத்தியமாச்சு. எனக்கு உயிரும் உணர்வுமாக இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள் தான். எனக்கு மன வலிமை கொடுப்பதும் அனைத்து வகையிலும் தோல் கொடுப்பதும் எங்களுடைய தோழமை கட்சிகள் தான். ஜனநாயகத்தின் ஒரு பக்கம் ஆளுங்கட்சின்னா இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள். மக்கள் மன்றத்தில் தேவையற்ற பல விமர்சனங்கள் செஞ்சாலும் இந்த சட்டமன்றத்தில் சில ஆலோசனைகளும் வைத்திருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கனிவான நேரத்தில் கனிவாகவும், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிச்சும் ஆசிரியராகவே செயல்பட்ட பேரவைத் தலைவர்களுக்கும் நன்றி. துணைத் தலைவர், பேரவைச் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்க தீர்மானத்தின் மீது 17 உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க. 5 உறுப்பினர்கள் 58 திருத்தங்களை வழங்கியிருக்கிறாங்க. இந்த அரசுக்கு உதவுற வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சில கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கிறாங்க. அவை அனைத்தும் அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக முயற்சி மேற்கொள்ளப்படும். உங்களுடைய ஆலோசனைகளை கருத்திலே கொண்டு அதில் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக நிறைவேற்றும். எனவே இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய திருத்தங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பேரவைக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நான் சொல்வது ஒன்றுதான். நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தினந்தோறும் திட்டங்களை தீட்டி உழைச்சிருக்கிறேன். இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன். இந்த 5 ஆண்டு கால உழைப்பையும் வளர்ச்சியும் பார்த்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு என்னை விட தமிழ்நாட்டு மக்கள் மேல கூடுதலான நம்பிக்கை இருக்கு. உறுதியா சொல்றேன், நாங்கள் தான் மீண்டும் வருவோம். நாங்கள் தான் மீண்டும் வருவோம். மீண்டும் மீண்டும் வருவோம். மீண்டும் வெல்வோம். மீண்டும் செல்வோம். மீண்டும் வெல்வோம். மீண்டும் வெல்வோம். நன்றி.